ஹே கைஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அற்புதமான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு சைஃபை மூவின்னு கூட சொல்லிக்கலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அப்படி வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு அறை, அதாவது ஒரு ரூமை தென்படுது. அந்த ரூமை திறந்து அதுக்குள்ள என்னெல்லாம் அவங்க சந்திச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படிலாம் அந்த சிக்கல்லாம் அவங்க எப்படி அந்த வீட்டை விட்டு வெளில ஓடலான்னு பார்க்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு படம் இருக்க போகுது. படம் சூப்பராக விறுவிறுப்பாக போகும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்துருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இயற்கை நிறைஞ்ச இடத்த காமிச்சு அப்படியே கார்ல ஹீரோ ஹீரோயின் வரதான் காமிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இதே தாங்க வேலை, ஒவ்வொரு வீட்டையும் வாடகை எடுத்து அந்த மாதிரி போயிட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறது தான் உங்களோட வேலை. இப்போ அப்படியே ஹீரோயினுக்கு அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு கால் வருது, ஏமா என்னை விட்டு போன அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல பாசமா இருப்பாங்க போல, ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா அவள் லவர் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது உங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிருச்சு, லவ் மேரேஜ்ன்றதுனால உங்க வீட்டில் இருக்க செட் ஆகல அப்படின்ற மாதிரி தனியாக வீட்டு எடுத்து இருக்கலாம் அப்படின்றத உங்களோட பிளான். அது மாதிரி தான் உங்களை அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே இருக்க பழைய பொருள்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த புது பொருள்லாம் அப்படியே அவங்க இடத்துக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்றாங்க அவங்க லைஃபை. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அங்கே இருக்க போறாங்க, அதனால எப்படி ஜாலியாக இருக்க முடியுமோ அப்படிலாம் இருக்கிறன்ற மாதிரி. இப்போ அப்படி நம்ம ஹீரோவை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா, இவன் பார்த்தீங்கன்னா நல்லா டிராயிங் படம்லாம் நல்லா வரைவான். அது மாதிரி படத்தை வரைஞ்சி இவனோட ஆசை என்னன்னா அந்த எல்லோரா ஓவியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படத்தெல்லாம் வரைஞ்சி சேல் பண்ணும் அப்படின்றது தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மிடில் கிளாஸ். இப்போ அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஹீரோயின் அதாவது கேட்டிருக்கா இல்லையா, அவ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை கீழே இறந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமானிட்டி அதிகம் உங்களுக்கு. அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே புதைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறப்ப மேலே நம்ம மேட்டிருக்கான் இல்லையா, அவன் அந்த பழைய பொருள்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு இருப்பா. அப்படியே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறா. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ என்னமோ தெரியல, முத நாளே ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்ப அப்படியே அப்படியே இந்த பக்கம் கொண்டுட்டு வந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவன் அப்படியே ஒரு வழியாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப அவன் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி தென்படுது. அதாவது கீ போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டை பார்த்துட்டு இது ஒரு ரூம் தான் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு அங்க மேல இருக்கிறதெல்லாம் பிரிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ அதுக்கு கீ எங்க போய் தேடுறது அப்படின்னு பாக்குறப்ப அவன் பழைய பொருளை வெளில தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அந்த பொருள்ல தான் அந்த சாமி இருக்குது. அது மாதிரி ரெண்டு கீ ஜாயின் பண்ணி கொண்டாந்து இந்த ரூம் பார்த்தீங்கன்னா திறக்கிறான். திறந்தா அந்த ரூம் பார்த்தீங்கன்னா திறந்துருது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான், அங்க பாரு ஒரே நிமிஷம் அப்படின்ற மாதிரி. இப்போ ரெண்டு பேரும் கதவை திறந்து உள்ள போலான்னு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைட் விட்டு விட்டு எரியுது. சரி கரண்ட் தான் ப்ராப்ளம், நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த சைடு போவ, ஹீரோயின் இப்போ உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி போறப்ப அவளும் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறா. இப்போ அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. இப்போ ஹீரோ ஹீரோயினும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஹீரோ முதல்ல கரண்ட் கனெக்ஷன்லாம் கரெக்ட் பண்ணணும், அப்போனா நம்ம வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப பகலாவது. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் அடிக்கிறா. அதை லைட் ரூம் அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு, ஏன்னா லைட்டில் விட்டு விட்டது இல்லையா அந்த ஒரு காரணத்தினால. அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் அங்கே வராரு. இங்கே அந்த ரூமை பார்த்துட்டு இருக்கப்பவே, தம்பி இந்த வீடு எப்பவுமே இப்படிதான்ப்பா, நான் ஒவ்வொரு வாட்டி வர்றப்ப இங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஆனால் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே காமிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப, சரி நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு குடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, என்னங்க இது கேள்வி, நாங்கள் வாடகைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்ப, இப்போதான் இந்த எலக்ட்ரிஷியன் மேன் சொல்றாரு, இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு டெத்து விழுந்திருக்கு, அதாவது கொலை பண்ணியிருக்காங்க, நீங்க எப்படி இந்த வீட்டில் தைரியமா இருக்கிறீங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிற. இப்போ நம்ம ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா நெட்ல சர்ச் பண்றான் அந்த வீட்டை பத்தி. அதே மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே போட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு பையனோட போட்டோ போட்டிருக்காங்க. இவன் எப்படி இந்த ஒரு இடத்துக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த கேள்வியே வருது. இப்போ அப்படியே அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு படமா வரைஞ்சு வச்சுட்டு இப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிச்சு முடிச்சுன்னா அந்த பாட்டில் தீந்து போயிருது. ரொம்பவே அப்படியே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஆமா அந்த எலக்ட்ரிஷியன் வேறு அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பையன் எப்படி வந்தான் அவ்வளோ பெருசு உருவத்துக்கு, ஏன்னா அவங்க ஒரு வருஷம் தானே ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கப்ப இவன் ஒரு வாட்டர் பாட்டில் கிடச்சா சரியா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி லைட்டும் பிளிங்க் ஆகி ஆன் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டில் அங்கே வருது. அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஃபுல்லாக போகுது. அப்படியே இந்த சைடு சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. என்னடா நேற்று தானே எலக்ட்ரிஷியன் வந்தான், திரும்பவும் என்ன லைட்டு விட்டு விட்டு எரியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் போகிறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை சேகரித்து வச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, நீ என்ன பைத்தியமான மாதிரி இருக்கீங்க, உங்க கண்ணெல்லாம் பார்த்தா சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஹீரோ அதெல்லாம் விடு, உனக்கு என்ன வேணும் முதல்ல அதை கேளு அப்படின்னு கேட்குறப்ப அவர் சீப்பஸ்டா ஒரு பொருளை கேட்கிறான். அதெல்லாம் வேணாம், உனக்கு காஸ்ட்லியான ஒரு பொருளை கேளு அப்படின்னு கேட்குறப்ப சரி ஒரு $1000 ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே $1000 வந்துருது. ஏன்னா மேட்டு விளையாண்டுட்டு இருக்கேன் என்கிட்ட, இந்த காசு ஏது உனக்கு முதல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கேட்குறா காசு. அதே மாதிரி லைட்டும் பிளிங்க் ஆகி ஆன் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரியே பணம் வந்துருது. இப்போ அந்த பணத்தெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா கட்டு அங்கேருந்து அள்ளிட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமு ஃபுல்லாக பணமாகவே அடிக்க வச்சுட்டாங்க. அவளை ஆசை. இப்போ அப்படியே உங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப என்னதான் இவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும் நம்ம கேட்டுக்கு மனசு சுத்தமாக கேட்கவே இல்லை. இருந்தாலும் உங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்குற எல்லாத்தையும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா சும்மாவே தந்துருது. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கப்ப அப்படியே தூங்கி எழுந்திரிச்சா நம்ம கேட்டுக்கு மனசே கேட்கல. ஏன்னா இது எல்லாத்தையுமே இந்த ரூம் ஃப்ரீயாகவே தந்துருது, இதில் எதனா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ கொஞ்சம் பயந்தாரா
லைட்டா. ஆனா நம்மளோட மேட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்படியே ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். என்ன கேட் சோகமா இருக்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்குள்ள கூட்டு போய் காமிக்கிறப்ப ஹீரோயினோட மூஞ்சே ஃபுல்லா மாறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு குழந்தை தொட்டில் இருக்கு இல்லையா, அதை தான் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னா கேட்டு அப்படியே சோகமாயிடுறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, ஆனா ஒரு குழந்தையும் இல்லை அப்படின்றத அவங்களோடது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, மைண்டும் அப்படியே மாறுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் சமாதானப்படுத்துறான். ஆனா அவன் வந்து இதாகாம இருக்கும். சரி நான் ஒரு ரைடு போறேன் வரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டு இப்போ அவன் மட்டும் போயிடுறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டில தொட்டு பார்த்துட்டே இருக்கப்ப அங்க லைட் பிளிங்க் ஆகி ஆன் ஆகுது. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தத்து எடுத்துக்கிட்டா, அதாவது அந்த ரூம் மூலியமா. இப்போ ஹீரோ வீட்டுக்குள்ள சடனா வரான், குழந்தை சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த குழந்தைய தான் கேட்டு வரமா கேட்டு வச்சிருக்கா. இப்போ ஹீரோ வெளில கூட்டு வந்து கத்துறான், காட்டு கத்து. ஏன்னா நீ விளாண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோயின் வந்துட்டு உனக்கே தெரியுமா இல்லையா, நமக்கு 7-8 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்வின்ஸ் பண்றான், இந்த குழந்தை நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிட்டன் போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே அந்த குழந்தைய எடுத்துக்க அப்படின்னு சொல்றப்ப அந்த குட்டி குழந்தை இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கத்தி அழுகுது. இப்போ அவளுக்கு மனசு வராம இந்தா நீயே கொடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனுக்கு சுத்தமா மனசே வரல. இந்தா என்னமோ பண்ணி தொலை போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு அப்படியே சோகமா போயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கூட அப்படியே ஜாலியாக விளாண்டுகிட்டு இருக்கா. ஏன்னா 7-8 வருஷத்தோட கனவு அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த குழந்தை அப்படியே அழுக ஆரம்பிக்குது, பசி எடுக்கும் போல. அப்படியே ஹீரோயினை மேட்டை பார்த்துட்டு போயிட்டு பால் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனும் போயிட்டு வந்து அந்த ரூம்ல பால் கேட்கறான். அதே மாதிரி பால் டப்பாவும் வருது. இப்படியே மாறி மாறி ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் வர ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு பையன் எப்படி வந்தான், இவங்களும் இது மாதிரி தான் அந்த பையனை தத்தெடுத்து இப்படிதான் அவங்க இறந்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு சந்தேகம். சரி என்னதான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பாக்கெட்ல கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு இப்படியே அப்படியே கார்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படியே டிராவல் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா இங்க முன்னாடி வாழ்ந்த அந்த ஜான் டோ அப்படின்றவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்படல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்ததே வேற. இப்ப அந்த நடந்தது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க, அந்த வீட்டுல இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, நீங்க பணம் கேட்கற எல்லாமே அந்த ரூம் தரும், இதனால வந்து ரொம்பவே நீங்க பொசஸ் ஆகி அந்த வீட்லயே இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தான் நானும் இருந்தேன். இப்போ அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்ததுனால என்னோட ஒய்ஃபே நான் வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கப்ப ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவர்கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இப்போ அப்படியே காருக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்ற மாதிரி பெட்ரோல் போட்டு பாக்கெட்ல காசு எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அதை எடுத்து பாக்குறான். ஃபுல்லா சாம்பலா இருக்கு. இப்போ அந்த இடத்துல சீனா கட் பண்ணா இப்போ வீட்டுக்கு வேகமா வரான். வந்துட்டு எல்லா காசையும் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா வெளில வீசுறான். அது எல்லாமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுக்குநூறா சாம்பலா போயிருது. அதே மாதிரி வரைஞ்ச படம் அது எல்லாத்தையும் வெளில வைக்கிறப்பதான் தெரியுது அந்த வீட்டை விட்டு எதையுமே வெளில கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கப்ப அப்படியே அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஃபுல்லாவே அந்த ஒயர், அதாவது இது வந்து ஒரு நம்ம ஏஐன்னு சொல்லலாம். ஏஐ எது கேட்டாலும் நமக்கு தரும் இல்லையா, அது மாதிரி தான் அந்த வீடு உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் சுத்தமா உடச்சு உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அவனுக்கு ஒரு மேப் மாதிரி ஒன்று கிடைக்குது. இந்த நேரத்துல நம்ம மேட் இருக்கா இல்லையா, அவ குழந்தைய தூக்கிட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு வெளில கூட்டிட்டு போயிரு, அதை கூட்டு போனா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மேட்டு அதையும் கேட்காம குழந்தைய வெளில கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. இந்த நேரத்துல குழந்தையும் அழுவ ஆரம்பிச்சிருது. ஏன்னா வெளில கூட்டு போனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம வந்து சீக்கிரமா அந்த குழந்தை இறந்துரும். இதெல்லாம் நம்ம மேட்டு பார்த்துட்டு இருந்துட்டு அவனால பொறுக்க முடியல. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய உள்ள தூக்கிட்டு போறான். ஏன்னா கொஞ்சம் விட்டா கூட அவன் சாம்பலாகி இறந்து போயிருப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சின்ன வயசு குழந்தை ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி மாறிடுது. இதெல்லாம் நம்ம மேட்டுக்கு வந்து தெரிய வந்து இப்போ ஹீரோட்ட போய் கேட்கறாவ. இப்போ அப்படியே மேட்டு அங்கே நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஜான் டோ அப்படின்றவங்க நமக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே இழந்திருக்காங்க. நம்மளையுமே இந்த வீட்டை விட்டு போக சொல்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்றது, ரொம்ப மிடில் கிளாஸ், இந்த வீட்டை விட்டால் நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டிலே தான் இருந்தாகணும். மேட்டு ஒரு பக்கம் கோவமா இருக்க, இந்த சைடு கேட்டு அவன் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கா. ஏன்னா அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவனுக்கு சொல்லி தந்தாதான் அவனுக்கு கொஞ்சம் அறிவு வளரும் அப்படின்ற மாதிரி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுக்கு சுத்தமா அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. ஏன்னா இவங்க மட்டும் இதுனா வெளில போயிட்டு இருக்காங்க, இவனை சுத்தமா வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான். இப்படி பாடம் சொல்லி தந்துட்டு இருக்க போய் ரூமை சடார்னு சாத்திட்டு ஜன்னல்ல தான் எட்டி பார்த்துட்டு இருக்கான், வெளில நம்ம எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க வெளியில போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே லஞ்ச் டைம் வருது, அந்த குட்டி பையனை சாப்பிட சொல்றாங்க. அவன் சாப்பிடாம அமைதியா இருக்கான். சடார்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் சவுண்ட் கேட்குற மாதிரி ஜன்னல்ல வேகமா ஓடி பார்க்கறான் என்ன அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளில எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு வெளில போறான். என்னன்னு பார்த்தா ஒரு கொரியர் ஆர்டர் தான் வந்திருக்கு. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். இது அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஆசை வெளியிலலாம் போகணும் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம மேட்டை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான். சேஃப்டிக்கு கன்னெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் டோ இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் அப்படிதான் மிஸ் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சைடு அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பேர்லாம் கூட வச்சுட்டாங்க. இவனோட பேர் சேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவனை வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சடார்னு கதவு திறந்து வெளில போகலான்னு பார்க்குறப்ப அவங்க அம்மா வேகமாக ஓடியாந்து உனக்கு ஏது ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த வீட்டோட ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன்ல இருந்தால் போதும், மற்ற எல்லா எக்ஸஸ் டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற கட்டையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா டோரையும் அடைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்து
பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கான். இப்போ இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் எப்படி சாப்பிட்றான்னா ஒரு வினோதமாக சாப்பிட்றான். அதை அவங்க பார்த்துட்டாங்க. இதில் தான் அவங்க ஒரு ட்விஸ்டே வச்சிருப்பாங்க. இந்த சைடு மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங், அதாவது அவன் இருக்க ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல நமக்கு, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த சைடு ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கப்ப அந்த செயின் குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இப்போ சடனா என்னை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்குறப்ப கேட்டு இருந்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் அவங்க கூட நீங்க படுத்துக்கலாமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வாத்தவன் வந்து படுத்துக்க அப்படின்ற மாதிரி அவனையும் அவங்க படுக்கையில் படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே பகலாகுது. இந்த சைடு நம்மளோட மேட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதே சமயத்தில் சடனாக அந்த குட்டி பையனும் அவங்க அப்பா ட்ராப் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்கான். சடனாக இப்போ அவர் உள்ள வருவோம். அவரை பார்த்து ரொம்பவே பயந்துட்டு அந்த பொம்மையை கீழே போட்டு உடச்சிடறான். இப்போ அந்த சத்தம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி வந்துடுறா. வந்துட்டு குட்டி பையனை என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலையே, அவன் தான் அந்த பொம்மையை கீழே உடச்சு போட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்போ ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பொம்மை வந்து ரொம்பவே ஃபேவரட் போல அவங்களுக்கு. இப்போ அவங்க பேசுற எல்லாத்தையும் இந்த குட்டி பையன் சேன் இருக்கான் இல்லையா, அவன் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ அப்படியே ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே அப்படியே லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொம்மையை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடணும், அவங்களுக்கு எப்படியாவது ப்ரெசென்ட் பண்ணிடணும் அதை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கப்ப ஒரு மேப் மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு அதே மாதிரி அந்த ரூம் இருக்கு, அதை ஃபுல்லாக போயிட்டு அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறான் என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே உங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அங்கே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகி ஆன் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அந்த ரூமுக்குள்ளார தான் போயிருப்பான். போயிட்டு அவனுக்கான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். இந்த நேரத்தில் சடனாக அந்த நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக திரும்ப வந்திருக்கும். இதை பார்த்தோன்னா உனக்கு டவுட் வந்துருது. இப்போ அந்த பொம்மையை வேகமாக எடுத்துட்டு போயிட்டு கேட்டுக்கிட்டு தான் கேட்குறான், இந்த பொம்மை எப்படி திரும்ப வந்துச்சு அப்படின்ற மாதிரி. நீ ஏதோ அந்த ரூமை திறந்தியா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைங்க நான் இப்போ தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை போய் வேகமாக ஹீரோ பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேல்டாவே மாற்றி வச்சிருக்கான். எப்படின்னா இந்த வீட்டுக்கு அவுட்டர் சைடில் அந்த குட்டி பையனை விட மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி இந்த ரூம் விட்டு வந்து கேட்டிருப்பான் போல. அது வந்து பார்த்தீங்கன்னா பனி பொழியிற மாதிரி அந்த பனி பொம்மைலாம் வந்து அந்த குட்டி பையன் செஞ்சு விளாண்டுட்டு இருக்க மாதிரி. இந்த நேரத்தில் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த குட்டி பையனை வேகமாக உள்ள இழுத்துட்டு போயிட்டு அவனை படான்னு ஒரு ஆரஞ்சு உனக்கு என்ன அங்கே வேலை, உன இதுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கப்ப இப்போ ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேகமாக திட்டிட்டு இந்த ரூமுக்குள்ள மட்டும் யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி அந்த சாவி அவன் ஒரு இடத்துல ஒளிய வச்சிடறான். இப்போ இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கப்ப வழக்கம் போல அந்த குட்டி பையனும் அவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ சடனாக ஒரு ஃபோன் கால் வரும். இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதுனால அந்த சவுண்டு கேட்காம இருக்கலாம். ஆனால் அந்த குட்டி பையன் வந்து சடனாக அந்த காலை போய் அட்டன் பண்ணி நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இவர் அப்படியே சாக்காகி போயிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லை என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. இப்போ சடனாக ஹீரோ ஃபோனை பிடிங்கிட்டு போவ ஹீரோயின் இருந்துட்டு அந்த குட்டி பையன் கேட்குறா யார்கிட்ட பேசுனேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஒரு அங்கிள் தான் ஃபோன் எடுத்தாரு, அவர் பேசணும்னு அவர் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ இந்த நேரத்தில் ஹீரோயினும் வந்து அவங்க ஃபோன் பேசின ரெக்கார்டை எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிய வருது. என்னன்னு சொல்கிறான்னா அவர் நான் முன்னாடியே இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொன்னேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகலை, இப்போ நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, நீங்களும் அந்த குழந்தைய வரமா கேட்டீங்க, ஒன்று அந்த குட்டி பையன் உசுரோட இருப்பான் இல்லாட்டி உன்னோட ஒய்ஃப் உசுரோட இருப்பா, ரெண்டு பேருமே உயிரோட இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் சண்டை வந்து ரெண்டு பேரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜான்டோ இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோவும் இதெல்லாம் தடுக்க வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி ஜான்டோட்ட கேட்கறதுக்கு நீங்கள் அந்த வீட்டை விட்டு முன்னாடியே வெளியில் போயிருக்கணும், இன்னமேட்டுக்கு உங்கள் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இந்த சைடில் இருந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆமாம் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம், ஒன்று அந்த புள்ளனாச்சும் உசுரோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 வருஷமா இல்லை, இப்போ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த குழந்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இந்த குழந்தைனாச்சும் நல்லா வளரட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் முடிவு எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே காரில் வெளில கிளம்புற சீனை தான் காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனும் சோகமாக உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் இதை போய் சொன்னோம்னா அவள் சுத்தமாக கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் அந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம ஜாலியாக அவன் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு அப்படியே கேம் விளாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிறதெல்லாம் சுத்தமாக போர் அடிக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு அந்த மேப்பையும் பார்க்குறான், அந்த வரைஞ்ச படத்தையும் பார்த்துட்டு இப்போ அவன் ரூமுக்குள்ள படம் வரைஞ்சிருப்பான் இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாது, அந்த மேப்பை தான் படமாக வரைஞ்சிருப்பான். இப்போ இந்த சைடு இந்த குட்டி பையனுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அவங்க அம்மா வந்து சாப்பிட வச்சு அந்த முட்டையெல்லாம் எடுத்து செவுத்துல உடச்சிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினும் போயிட்டு இருக்கா. இவன் ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை சுத்தமாக எடுக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினி காரில் வேகமாக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ சடனாக ஹீரோவை காமிக்கிறப்ப அவன் அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் பண்ணிக்கல, அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி அப்படியே சோகமாக உட்காந்துருக்கா. இப்போ இந்த நேரத்தில் இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லுங்க, என்னோட அப்பா யாரு, நீங்க என்னோட அப்பாவே கிடையாது, என்னோட அப்பாவை இருந்தா நீங்க என் மேல பாசம் தானே வச்சிருப்பீங்க, சத்தியமா நீங்க என்னோட அப்பா கிடையாது, என்னோட அப்பா யாரு அப்படின்னு கேட்கறப்ப இப்போ மேட்டும் இதை நான் சொல்லாமா என்னமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் நீ கேட்கறன்றதுக்காக சொல்லிட்டு உடனே நாங்கள் இந்த ரூம்ல இருந்து தத்த எடுத்துட்டோம், எங்களுக்கு 7-8 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த குட்டி பையன் வந்துட்டு அதெல்லாம் சுத்தமா நம்பவே இல்லை. அவங்க தான் என்னோட அம்மா, நீ என்னோட அப்பாவை எங்கேயோ ஒளிய வச்சிருக்க அப்படின்னு சொல்றப்ப டேய் நான் சொல்றத ஒழுங்கா கேளு, நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே கதையெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இதனால தான் நான் உங்களை வெளில விட்டுறது இல்லை, வெளில விட்டோம்னா நீ இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப அந்த குட்டி பையன் ரொம்பவே பேசிட்டு இருக்கான். இப்போ வேகமாக உனக்கு இழுத்துட்டு போயிட்டு கதவை திறந்து இந்தா வெளியில போ, இதுதானே உனக்கு வேணும்,
இந்த சுதந்திரத்தை தானே நீ கேட்ட, வெளியில போனா நீ செத்து போயிருவடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப இந்த மேட்டு ரொம்பவே அக்ரெசிவா அவனை திட்டம். அவன் ரொம்பவே பயந்துகிட்டு அப்படியே அந்த இடத்துல எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மேட்டு நினைச்சிட்டு திரும்பவும் அந்த குட்டி பையன் இருக்க ரூமுக்கே போயிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் என்ன மட்டும் உன்ட்ட அன்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உண்மையாலுமே வா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்கறான். ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினே தான் காமிக்கிறாங்க. இவளும் வந்து பாத்தீங்கன்னா அது சாவலாம் இல்ல. அப்ப திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பாக்குறப்பதான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்டும் அந்த குட்டி பையனும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா பேசுனதே கிடையாது. இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மேட் இருந்துட்டு நீ எங்க என்னை விட்டுட்டு போன, நீ எப்படி இங்க வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறப்ப இதெல்லாம் நம்ம அன்பால உருவானதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் எப்பவும் போல எட்டி பார்த்துட்டே இருக்கான். இப்ப அப்படியே விடியுது. கொஞ்சம் சீக்கிரமாவே சேன் அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் எந்திரிச்சிட்டு வீட்டோட டோர் சாவி எடுத்துட்டு வெளில போலான்ட்டு பாக்குறான். அவனோட ஐடியா என்னன்னா வெளில போனோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்றதான். இப்ப இந்த நேரத்துல நம்மளோட ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான். கதவு திறந்திருக்கு. அதை பார்த்தோன்னா எங்கடா போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி பையனா இருக்க இடத்த போய் பாக்குறாங்க. ஆனா அந்த ரூம்ல அந்த குட்டி பையன் கிடையாது. இப்ப வேகமா கீழே இறங்கி வந்து பாக்குறப்ப தான் தெரியுது அவனோட சட்டை மட்டும் தான் உள்ள கிடக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப என்னன்னு வெளில போய் பாக்குறாங்க. அந்த தூரில உட்காந்துட்டு அவன் ஆடிட்டு இருக்கான். பார்த்தா ஆளு கொஞ்சம் வளர்ந்துடுறான். யாரு மாதிரினா நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையில துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு எங்க அம்மா விடுங்க இல்லைன்னு அவங்கள கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு டே நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்டா, இது உங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப இந்த நேரத்துல ஹீரோவுக்கும் அந்த சேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சண்டை வந்துருது. இப்ப இந்த நேரத்துல ஹீரோயின் கீழே விழுந்துறதுனால அவ அப்படியே மயக்க நாளைக்கு போயிடுறா. ஆனா இந்த சைடு உங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே தான் கிடக்குறாங்க. இப்ப அந்த சடனா பாத்தீங்கன்னா மயக்கத்துக்கு போயிடறாள். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கண்ணு முழிச்சு பாக்குறப்ப அவ பக்கத்துல யார் உட்காந்துருக்கானா மேட்டு தான் உட்காந்துட்டு உனக்கு ஓகே தானே இப்ப அப்படின்னு கேட்கறப்ப எங்க அவன் அப்படின்னு கேட்கறப்ப அவனை நான் முன்னாடியே அடிச்சு கொன்னுட்டேன், உன்கிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அவ அப்படியே கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறா. எதுக்கு கொன்னீங்க அப்படின்னு கேட்கறப்ப நீயே பாத்தியா இல்லையா அவன் என்ன மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்றப்ப இப்ப வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்து பாக்குறப்ப சரி ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மேட்டு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளார தூக்கிட்டு போறான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டே கிடையாது. மேட்டு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே இங்க தான் கிடக்குறான். ஏன்னா அந்த குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வெளியில போயிட்டு உடலை அவரை மாதிரியே உருவாக்கிக்கிட்டு இவர் அடிச்சு ஒரு இடத்துல அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள போட்டு போயிறான். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கானா இந்த வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா 2-3 க்ளோன் பண்ணி வச்சிருக்கான். அதாவது இவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல விட்டுட்டோம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் பண்ண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவன் போயிட்டு இருக்கான். இதை எப்படி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். இப்பவே சாவி எடுத்து திறக்கலாம் அப்படின்னு பாக்குறப்பதான் அவனுக்கு உண்மையே தெரிய வருது இந்த வீடே ஒரு க்ளோன் பண்ண வீடு தான். அப்ப சாவி வந்து உண்மையான வீட்டுல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு இப்ப கோடாரி எல்லாம் எடுத்து அப்படியே அந்த இடத்த வந்து ஃபுல்லா உடைச்சு இது மூலியமா வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறது அவன் பிளான். ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மேட்டு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோயின் சாப்பாடு கொடுக்குறப்ப அவன் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப இப்பதான் ஹீரோயின் வந்து அதை ரியலைஸ் பண்றா. ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா சாப்பிடுவான். ஆனா நம்மளோட சான் இருக்கான் இல்லையா அவன் வந்து சின்ன புள்ள மாதிரியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீ மேட்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டே இருக்கப்ப இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவனும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போகணும். இப்ப இந்த இடத்துல ஹீரோயின் இருந்துட்டு உனக்கு எல்லாம் போதுமா சாப்பாடு சேன் அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப அவன் அப்படியே ஆச்சரியமாயிடுறான். இந்த இடத்துல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்துல உடைச்சிட்டு இருக்கான். செவுத்த உடைச்சா அது ஃபுல்லா ஒயராகவே தான் இருக்கு. இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா ஒரு வழியா உடைச்சு இந்த சைடு வந்துடுறான். இந்த சைடு பார்த்தோம்னா அந்த குட்டி பையன் அந்த பொம்மை செஞ்சு விளாண்டு இருப்பான் இல்லையா ஸ்னோல, அதை பார்த்தோம்னா அவ்வளவுதான் இதுக்கு அங்கிட்டு தான் வீட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவனும் இந்த இடத்துல இருந்து வேகமா ஓடுறான். அவன் பாத்தீங்களா என்னவோ மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்றத. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் சேன்றதை கண்டுபிடிச்சு எதுக்கு சேன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்கறப்ப அவன் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வந்து அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஆனா அவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேகமா ஒடியாந்துடுறா. ஒடியாந்து பார்த்தா தெரியுது அவன் ரொம்ப மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கான். அவளால வெளியிலே வர முடியாது அப்படின்றது. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேகமா ஓடியாந்துட்டே இருக்கான். ஓடியாந்து ஒரு வழியா வந்து வீட்டை கண்டுபிடிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் விடுறதா இல்ல, அவன் துரத்திக்கிட்டே தான் இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் சடனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுரா. அவளை போய் வேகமா காப்பாத்திட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்றது தான். ஆனா அந்த சேன் இருக்கான் இல்லையா அவன் வந்து அவளை விட்டுறதா இல்ல. இந்த சேன் பையன் ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டு கேட்டு நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்கான். கேட்டு இந்த சைடு அப்படியே அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா வா கேட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி மேட் கூப்பிட நீ தானே எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப நான் தான் கேட்டு என்னை நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப உன்னை மாதிரி தான் இன்னொரு உருவமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்பயே அந்த சேன் பையனும் வந்துடுறான். இப்போ வந்து இவளுக்கு யாரை நம்பர்னே தெரியல, அப்படியே பைத்திய மாதிரி ஆயிடுறா. இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நான் தான் மேட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா இவ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான மேட் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இப்ப படிக்கட்டுக்கிட்ட நிக்கிற மேட்டை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லி விட்டுறா. ஏன்னா அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சேனு. இப்ப அவனை அப்படியே வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டா அவன் படிக்கட்டுல வந்து மயக்கம் பாட்டுறான். இப்போ உண்மையான மேட்டும் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி இப்ப போறாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் தெரிய வருது இவங்க எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வராங்க அப்படின்றது. இப்ப இந்த நேரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேன் பையன் இருக்கான் இல்லையா அவனு வந்து பாத்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகி ஆனாகிறனால எந்திரிச்சுக்கிறான். நீங்க எங்க போனாலும் உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கத்துறான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. ஆனா அவங்க என்னதான் ஓடுனாலும் ஓடுற இடத்துக்கே தான் திரும்பவும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மேப்பை தான் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த மேப்பை பார்த்து தான் அந்த சேன் பையனே வடிவம்
காமிச்சிருக்கான். இப்போ 2 பேரும் டோர்கிட்ட வந்துட்டு வெளில போலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த சான் பையன் வந்து நம்ம ஹீரோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறான். குத்திட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா க்ளோன் தான். இப்போ ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சான் இருக்கா இல்லையா, அவன் போயிட்டு முத்தம் கொடுக்கலான்னு போறப்பதான் தெரிய வருது அந்த சைடு வெளியில 2 பேரும் வெளில போறாங்க அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல சான் பையன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளில ஓட்டு நீங்க எங்க போனாலும் உங்களை பிடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி அந்த கதவை திறந்துட்டு உள்ள வரான். ஏன்னா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனு, அவன் வெளில வந்தா எதுவுமே ஆகாது அவனுக்கு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான இருக்க வீட்டில் கீயை போட்டு உள்ள வெளில வந்துடுறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான் பையனும் வந்து வந்துடுறான். இப்போ அங்கே நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கலாம்னு வர்றப்ப இங்கே தான் ட்விஸ்ட்டை மாற்றி விட்றானுங்க. அந்த கதவை திறந்து இவங்க 2 பேரும் வெளில வந்துடுற மாதிரி. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விடல. இப்போ இந்த நேரத்தில் கதவை திறங்கம்மா, என்னை காப்பாத்துக்குமா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கப்ப அவளுக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவளுக்கு இறக்க குணம் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தான் தெரிய வருது அந்த சான் பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அப்படியே ரொம்பவே வயசாகி அப்படியே ஒரு மாதிரி கூன் போட்ட மாதிரி அப்படியே நடந்து அப்படியே ஒரு இடத்துல போயிட்டு படுத்து அப்படியே இறந்து அப்படியே சாம்பலாவும் ஆயிடுறான். இதை உங்க 2 பேரும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு போச்சு, இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை விட்டும் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இவங்க வேற ஒரு இடத்த தான் வாடகைக்கு எடுத்து அங்கே தான் தங்கியிருக்காங்க. இப்போ நம்மளோட மேட் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம கேட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறப்ப கதவை தர மேட் அப்படின்ற மாதிரி கதவை தட்டுறான். ஆனால் அந்த இடத்துல கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த வீட்டில் சேன் வந்து உங்களை துன்புறுத்திருப்பான் இல்லையா, அப்போ வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியிருப்பான் போல. இவங்க அப்படியே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான், இந்த இடத்துல லைட்டும் பிளிங்காகி ஆன் ஆகும். இதோட இந்த படத்தை கட் பண்ணியிருப்பாங்க. படம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.